நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை காண ஆவலாக காத்திருக்கும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் பெற்றோருக்கு நாம் செய்யும் கைமாறு என்னவென்றால் அவர்கள் பெயர் சொல்லும்படி வாழ்வதுதான். அப்படி என்றால் நம்மை படைத்தவருக்கு நாம் செய்யும் கைமாறு என்ன? வேத ஆராய்ச்சி நேரத்திற்காக காத்திருக்கிற உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வேத வசனத்தை படிப்பதிலே 3ஆம் படியை சற்று விவரமாக நாம் கற்றுக்கொள்வோம். அதுதான் வேதாகமத்தை தியானிப்பது. வேதாகமத்தை தியானிப்பது என்பது கடவுள் தம்முடைய ஜனங்களுக்கு கற்பித்த ஒரு காரியம். இஸ்ரவேல் புத்திரர் எப்பொழுதும் கடவுளுடைய வார்த்தையை முன்பாக வைத்திருக்க வேண்டும். அதை அவர்கள் எப்பொழுதும் தியானிக்கும்படி அதை வைத்திருக்க வேண்டும். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களிலே தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. கவனித்தீர்களா? இது கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வருகிற ஒரு ஆச்சரியமான கட்டளை. அவர் தம்முடைய வார்த்தையை நம்முடைய வீட்டு நிலைக்கால்களிலே எழுத சொல்லியிருக்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்வதென்றால், அவர்கள் எங்கு திரும்பினாலும் அது பெரிய விளம்பர பலகைகளைப் போல அது இருக்க வேண்டும் என்பதுதான் அதன் பொருள். நம்முடைய தெருக்களிலேயும் நெடுஞ்சாலைகளிலேயும் எத்தனையோ விளம்பர பலகைகளை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கும் விளம்பரங்களை மீண்டும் பார்க்கும் பொழுது அது என்ன என்பதை யோசிக்கும் முன் அது என்ன விளம்பரம் என்பது நமது மனதிற்குள்ளே வருகிறது. இதே போலத்தான் எழுதப்பட்ட வேத வசனங்களையும் அடிக்கடி நம்முடைய கண்கள் காண வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். மனுஷனுடைய இயல்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்மை அவர் நன்றாக புரிந்திருக்கிறபடினாலே இதை கூறியிருக்கிறார். அதனால்தான் தம்முடைய ஜனங்களிடத்திலேயும் என் வார்த்தையை நீங்கள் எப்பொழுதும் பார்க்கும்படி வையுங்கள் என்று சொன்னார். அது வீட்டு நிலைக்கால்களிலானாலும் சரி, வாசல்களிலானாலும் சரி இருக்க வேண்டும். அவர்கள் உடைகளிலேயும் அணிந்திருந்தார்கள். நடக்கும்போது அதை பேச வேண்டும், உட்காரும்போது அதை பேச வேண்டும், படுக்கைக்கு போகும்போது அதை குறித்து பேசி தூங்கும் வரை அதை பேச வேண்டும். கடவுள் தம்முடைய ஜனங்களை தம்முடைய வார்த்தையை தியானிக்க சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது என்பதற்கு உண்மையிலே என்ன அர்த்தம்? முதல் சங்கீதத்திலே மிகவும் சுவாரஸ்யமான ஒரு வசனம் இருக்கிறது. வாசிக்கிறேன். சங்கீதம் 1 முதல் 2 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மேலும் தியானிப்பது என்றால் மீண்டும் மீண்டும் நினைவிற்கு கொண்டு வருவது, மனதிலே யோசிப்பது, ஆழமாக சிந்திப்பது என்பதாகும். அதாவது மாடு அசை போடுவது போல என்று சொல்லலாம். காலையிலே பனியோடு கூட புல் ஈரமாக இருக்கும் பொழுதே பசு மேய்கிறது, வயிறு நிரம்புகிறது. பின்பு வெயில் ஏறி வெப்பமாகும் பொழுது மரத்தடியிலே போய் படுத்துக்கொண்டு அல்லது நிழலிலே நின்று கொண்டு வாயை அசை போட ஆரம்பிக்கிறது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அது மென்று கொண்டே இருக்கிறது. இப்படி அது மெல்லுகிறது என்று ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? ஆம், அது தியானிக்கிறது. அருமையானவர்களே, மாடுகளுக்கு வயிறு பல அறைகளை பிரித்திருப்பதால் காலையில் சாப்பிட்ட புல்லை ஒரு அறையிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றி மீண்டும் நன்றாக மெல்கிறது. நம்முடைய சிந்தனை முறையிலேயும் நாம் அப்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை எடுத்து படித்து கண்ணுக்கு தெரியும்படியாக எழுதி வைத்து அதை பற்றி யோசித்து தியானிக்க வேண்டும். சிலர் வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது அன்று அவர்கள் உள்ளத்தை தொட்ட கடவுள் தன்னோடு பேசுவது போல உணர்ந்த வசனத்தை ஒரு பெரிய தாளிலே எழுதி அவர்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒட்டி வைக்கிறார்கள். நீங்கள் அதிக நேரம் நிற்கும் இடங்களிலே அந்த வசனங்களை வைத்து வைக்கலாம். கர்த்தருடைய ஊழியர்கள் ஒரு செய்தியை தயாரிக்கும் பொழுது கூட பல முறை ஒரே வசனத்தை எடுத்து அதை மீண்டும் மீண்டும் படித்து மற்றவர்கள் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்த்து பல மணி நேரம் அதையே படித்து கொண்டிருப்பார்கள். இறுதியிலே அந்த வசனத்திலிருந்து புதிய உண்மை பளிச்சென்று வெளிப்படும். அந்த நாளிலே அதை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த சத்தியமாக எடுத்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். டாக்டர் ஹாரி ஐன்ஸ்டைன் என்பவர்
1929 முதல் 1948 வரை சிகாகோவில் உள்ள மூடி தேவாலயத்தில் பணி செய்த ஒரு அருமையான போதகர். இவர் ஒரு முறை உன்னத பாட்டு புத்தகத்தை பற்றிய ஒரு உரையை கேட்டாராம். அது அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை. அதனால் அவர் மீண்டும் வேத புத்தகத்தில் உள்ள உன்னத பாட்டை படித்து மண்டியிட்டு, கர்த்தாவே இதன் பொருளை எனக்கு விளக்கி காட்டும் என்று கடவுளிடத்தில் ஜெபித்தாராம். இப்படி வாரக்கணக்கில் மாத கணக்கில் ஜெபித்து கொண்டிருந்தார். இறுதியில் அந்த புத்தகத்திலிருந்து புதிய ஒரு வெளிச்சம் அவருக்கு பிரகாசித்ததாம். பல ஊழியர்கள் உன்னத பாட்டை போதிக்கும் பொழுது பெரும்பாலும் டாக்டர் ஐன்ஸ்டைன் அவர்களின் விளக்கத்தையே இன்றைக்கும் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் முதலாவதாக அது நம் மனதுக்கும் இருதயத்திற்கும் மற்ற எல்லா விளக்கங்களையும் விட அதிக திருப்தி அளிக்கிறது. இரண்டாவதாக அதை பெற்ற மனிதர் அதிக நேரம் தியானத்தில் செலவழித்தவர் என்பது மற்றொரு சிறப்பு. வேத ஆராய்ச்சி செய்திகளை கேட்கிற சிலர் அவருடைய மனைவி வீட்டில் இருக்கும் பொழுது அதை கேட்பார்கள். கணவர் வெளியிலே வேலைக்கு செல்லும் பொழுது வழியிலே பிரயாண நேரத்திலே அந்த செய்தியை கேட்பார். இருவரும் மாலை நேரத்திலே உணவு மேஜையில் உட்காரும் பொழுது அன்றைய வேத பகுதியை விவாதிக்கிறார்கள். அதுதான் தியானம். மீண்டும் அதை ஆழமாக சிந்திப்பது. காரிலே தனியாக போகும் பொழுது கூட ஒரு வேத பகுதியை எடுத்து நிதானமாக யோசித்து கொண்டே செல்வது நல்லது. நீங்கள் உங்கள் வேத வாசிப்பு நேரம் முடிந்த பிறகும் அன்று நீங்கள் வாசித்த அந்த வேத பகுதியை பகலெல்லாம் தியானிக்கிறீர்களா? பொதுவாக பெரும்பாலானோர் காலை நேரத்திலே வேதத்தை படித்துவிட்டு பின் மிக சீக்கிரமாக அதை மறந்து விடுகிறார்கள். மறுபடியும் ஞாபகத்திற்கு வரும் வரை யோசிப்பதே இல்லை. இரவிலே படித்தால் சீக்கிரத்திலே படுக்கைக்கு போய் விளக்கை அணைத்து தூங்கி விடுகிறார்கள். அதை பற்றி மறந்தே போகிறார்கள். இன்றைய சமுதாயத்திலே தியானம் என்பது கிட்டத்தட்ட இழந்து போன ஒரு கலை என்று சொல்லலாம். நேர்மையாக சொல்வதென்றால் பல வீடுகளிலே இன்று தொலைக்காட்சி அல்லது மொபைல் ஃபோன் தியானத்திற்கான எல்லா வாய்ப்பையும் அளித்து விட்டது. இது பல குடும்பங்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்கிறது. நம்முடைய சபைகள் குளிர்ச்சி அடைந்து கடவுளுடைய வார்த்தையை அலட்சியமாக்கி வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் வேதாமத்தை நாம் தியானிப்பது என்பது இல்லாமல் போனது தான். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை தன்னுடைய ரதத்தில் உட்கார்ந்து படித்து கொண்டு போன எத்தியோப்பிய அதிகாரியின் மந்திரியை நினைத்து பாருங்கள். அவர் உண்மையிலேயே படித்து தான் படித்ததை குறித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார். ஏனென்றால் அவருக்கு புரியாத ஒரு பகுதியிலே இருந்தார். இப்படி படித்து ஆராய்ந்து கொண்டிருக்கும் மனிதனிடத்திலே தான் பரிசுத்த ஆவியானவர் அதை விளக்கி காண்பிக்க விரும்பினார். அதனால்தான் பிலிப்பை அங்கே கொண்டு வந்து அந்த எத்தியோப்பிய மந்திரி வாசித்து கொண்டிருந்த வேத பகுதியை அவருக்கு விளக்கி காண்பிக்கும்படியாக சொன்னார். அது அவருக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்தது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது என்பதை அவர் எடுத்து சொன்ன பொழுது அவர் கிறிஸ்துவை அறிந்து கொண்டார். பின்பு மகிழ்ச்சியோடு தன் பிரயாணத்தை தொடர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை மகிழ்ச்சியடை செய்தது என்ன? தியானம். ஏசாயா 53 மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருந்தார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக கொண்டு வரப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்பொழுதாவது தியானித்ததுண்டா? அவர் யார்? வழி தவறி போன ஆடுகளைப் போல நாமும் அவரவர் தன் வழியிலே போனோம். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் கர்த்தர் அவர் மேல் வைத்தார். இதையெல்லாம் நீங்கள் தியானித்திருக்கிறீர்களா? எத்தியோப்பிய ராஜா ஸ்ரீ ஆகிய கந்தாகி என்பவருடைய அந்த மந்திரி தியானித்தார். அதற்கு பிறகு அவர் என்ன செய்தார் என்பது எப்பொழுதும் ஒரு யூகமாகவே இருந்து வருகிறது. அவரை குறித்து பாரம்பரியம் என்ன சொல்கிறது தெரியுமா? அவர் தன் நாட்டிற்கு திரும்பி சென்று எத்தியோப்பியாவிலே காப்டிக் திருச்சபையை நிறுவினார் என்று சொல்கிறது. அது உண்மையாகவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அவர் மகிழ்ச்சியோடு போனார் என்பதே மிக முக்கியம். அவர் கடவுளுடைய வார்த்தையை தியானித்து கொண்டே இருந்தார். அதுவே அவரை மகிழ்ச்சியோடு செல்ல வழி நடத்தினது. வேதத்தை சரியாய் அறிந்து கொள்ள நாம் செய்ய வேண்டிய 4வது காரியம், வேதாமத்தை பற்றி மற்றவர்கள் எழுதியவற்றை படிக்க வேண்டும். இது ஒரு ஆபத்தான விதி என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் பலர் வேறொருவர் வேதாமத்தை பற்றி சொல்வதையே முழுமையாக சார்ந்திருக்கிறார்கள். இன்று சந்தையிலே பல தவறான போதனை புத்தகங்களும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் வேதாமத்தினாலேயே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஆனாலும் நல்ல வேதாராய்ச்சி புத்தகங்களை, கமெண்ட்ரிஸை நீங்களும் நானும் பயன்படுத்த வேண்டும். மற்றவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்பதை படிப்பது நமக்கு உண்மையிலே மிகவும் பயன் தரும். பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட்ட மனிதர்கள் நூற்றாண்டுகளாக
காலத்தை செலவழித்து சேகரித்த தேன் போன்ற இனிமையை நீங்கள் பெறுகிறீர்கள். அதனால் நாம் பயனடைய வேண்டும். வேதாம புத்தகங்களை பற்றி ஆச்சரியமான ஆழமான நூல்கள் இருக்கின்றன. வேத ஆராய்ச்சி புத்தகங்களோடு மட்டுமல்லாமல் ஒரு நல்ல வேத ஒத்துவாக்கி அகராதி நமக்கு தேவை. கண்கார்டன்ஸ் மிகவும் அவசியம். நான் 3 காரியங்களை பரிந்துரைக்கிறேன். ஆங்கிலத்தில் நீங்கள் படிக்க வேண்டுமென்றால் யங்ஸ் அல்லது ஸ்ட்ராங்ஸ் மற்றும் க்ரூடன்ஸ், இவைகளிலே உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை எடுத்து பயன்படுத்துங்கள். மேலும் ஒரு நல்ல வேதாம பொருள் அகராதியையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அங்கஸ் பைபிள் டிக்ஷனரி எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு போதகரும் வேத பாட ஆசிரியரும் இந்த எல்லா புத்தகங்களையும் நிச்சயமாக வைத்திருப்பார்கள். அவை அவர்களுக்கு அவசியம். மற்றவர்கள் எழுதியதை அப்படியே சொல்லலாமா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை நாம் சொல்ல வேண்டுமென்றால் அதை யார் கூறியது என்பதை நாம் முதலாவது கூற வேண்டும். ஒரு வேத சாஸ்திர கல்லூரி பேராசிரியர் இந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கூறியிருக்கிறார். எல்லாருடைய மேய்ச்சலிலும் மேய்ந்து கொள், ஆனால் உன் சொந்த பாலை கொடு என்று சொல்லுகிறார். அதாவது மற்றவர்கள் எழுதியதை படியுங்கள், ஆனால் அதை உங்கள் சிந்தனை வடிவத்திலே ஊற வைத்து உங்கள் வார்த்தைகளிலே சொல்லுங்கள். அதற்கு உங்களுக்கு முழு உரிமை உண்டு. முக்கியமான காரியம் என்னவென்றால், கடவுளுடைய வார்த்தையை ஆராய்ந்த மற்ற தேவ பக்தியுள்ள மனிதர்களின் உழைப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். அடுத்ததாக கீழ்ப்படிதல். வேதவசனத்தை புரிந்து கொள்வதற்கும் ஆராய்வதற்கும் கீழ்ப்படிதல் மிகவும் அவசியமானது. இதற்கு ஆபிரகாம் ஒரு சிறந்த உதாரணம். கல்தையருடைய ஊரிலிருந்து ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே இருந்த பொழுதும் தேவன் அவருக்கு தரிசனமானார். ஆனால் பஞ்சம் வந்த பொழுது ஆபிரகாம் எகிப்திற்கு ஓடினார். அந்த சமயத்திலே தேவன் அவரோடு பேசவில்லை. ஆபிரகாம் மீண்டும் அந்த தேசத்திற்கு திரும்பி வரும் வரை தேவன் அவருக்கு தரிசனமாகவில்லை. ஏனென்றால் அவரிடத்தில் கீழ்ப்படிதல் இல்லை. தேவன் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி இருந்த காரியங்களுக்கு அவர் கீழ்ப்படியும் வரை புதிய சத்தியங்களை அவருக்கு வழங்க தேவன் தயாராக இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் இதுதான் உண்மை. நாம் எப்பொழுது கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுதுதான் தேவன் நமக்கு புதிய சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். நமது ஆத்மாக்களை ரட்சிப்பதற்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி கூட கீழ்ப்படிதல் என்னும் மிக தெளிவான நோக்கத்திற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தியை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்களிலே மிகச் சிறந்தது ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபமாகும். பவுல் இந்த நற்செய்தியை சுற்றிலும் கீழ்ப்படிதல் என்னும் கருப்பொருளையே சுட்டி காட்டுகிறார். அவர் அதை தொடங்கும் பொழுதே இவ்வாறு கூறியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 1:7, தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். மீண்டும் ரோமர் நிருபத்தின் முடிவிலே பவுல் இதே கருத்தை திரும்ப சொல்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 16:25, ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல் என்பதுதான் இந்த நிருபத்திலே பவுல் கூறும் கடைசி காரியமும் ஆகும். அப்படி என்றால் இடைப்பட்ட பகுதியில் என்ன இருக்கிறது? முதலிலே நற்செய்தி என்றால் என்ன என்பதை விளக்கும் விரிவான உபதேச பகுதியை அவர் நம் முன் வைக்கிறார். அதன் பின் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற நம்முடைய கடமைகளை பற்றிய பகுதியோடு அதை நிறைவு செய்கிறார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், பவுல் நற்செய்தியை முழுமையாக கீழ்ப்படிதல் என்ற சட்டத்திற்குள்ளேயே அமைத்திருக்கிறார். அதாவது விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல். இங்குதான் ஆதாமும் ஏவாளும் தவறு செய்தார்கள். ஏவாள் தேவனுடைய எதிரியான சாத்தானுக்கு செவி கொடுத்தது மட்டுமல்லாமல் தேவனுக்கு கீழ்ப்படியாமலும் போனாள். தேவனுக்கு கீழ்ப்படிவது மிக முக்கியமானது. நாம் கீழ்ப்படியாமல் போனால் தேவன் தொடர்ந்து நமக்கு சத்தியங்களை வெளிப்படுத்த மாட்டார் என்பதை நாம் திட்டவட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். வேதாம வாசிப்பின் மூலம் நாம் பயன்பெற வேண்டும் என்றால் நாம் அதற்கு தகுந்தபடி நடக்க வேண்டும். மேலும் மக்கள் உங்களையும் என்னையும் கவனித்தே கிறிஸ்தவ மார்க்கத்தை மதிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே கீழ்ப்படிதல் மிக அவசியமானது. கோவன் சிறப்பாக கூறியது போல,
நற்செய்தியை பாதுகாப்பதற்கான சிறந்த வழி அந்த நற்செய்திக்கு தகுதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதாகும் என்பது. இறைவசனம் உண்மையானது என்பதை நீங்கள் நிரூபிப்பதற்கான வழி இதுதான். சரி, 4 போதகர்கள் ஒருமுறை பல்வேறு வேதாம மொழிபெயர்ப்பாளர்களின் சிறப்புகளை பற்றி விவாதித்து கொண்டிருந்தார்கள். ஒருவர் அதன் எளிய மற்றும் அழகான ஆங்கில நடைக்காக கிங் ஜேம்ஸ் பதிப்பைத்தான் விரும்புகிறேன் என்று சொன்னார். இரண்டாவது நபர் எபிரேய மற்றும் கிரேக்க மூல மொழிகளுக்கு மிக நெருக்கமாகவும் நேரடி மொழிபெயர்ப்பாகவும் இருப்பதால் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் பதிப்பை தான் விரும்புவதாக சொன்னார். மூன்றாவது நபர் இன்றைய காலத்திற்கு ஏற்ற நவீன சொற்களை கொண்டிருப்பதால் ஒரு புதிய மொழிபெயர்ப்பை விரும்புவதாக சொன்னார். ஆனால் 4வது போதகர் அமைதியாகவே இருந்து கொண்டிருந்தார். அவரது கருத்தை கேட்டபொழுது அவர் இவ்வாறு பதிலளித்தார்: என்னுடைய தாயாரின் மொழிபெயர்ப்பு தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர் வேத வசனங்களை தனது வாழ்க்கையிலேயே மொழிபெயர்த்தார். நான் கண்டதினாலே மிகவும் உறுதியான காரியம் அது என்னுடைய மனதை மாற்றக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு அதுதான் என்று கூறினார். சரி, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களை கவனியுங்கள். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிரூபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவினாலும், கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இதுதான் வாழ்க்கையிலே நற்செய்தி என்பது. நீங்கள் செய்யும் செயல்களாலும் பேசும் வார்த்தைகளாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரமாக நற்செய்தி எழுதப்படுகிறது. அது உண்மையோ அல்லது பொய்யோ நீங்கள் சொல்வதை மனிதர்கள் வாசிக்கிறார்கள். சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையின்படி எழுதப்படும் நற்செய்தி எப்படிப்பட்டது என்று ஒருவர் எழுதியிருக்கிறார். அந்த சிறிய கவிதை வரிகள் முற்றிலும் உண்மையானவை. வேதாகமத்திற்கு கீழ்ப்படிவது எவ்வளவு முக்கியமானது. இன்று மற்ற எந்த குழுவினரை விடவும் சபையில் உறுப்பினர்களாக இருப்பவர்களாலேயே கிறிஸ்தவம் அதிகம் பாதிப்புக்குள்ளாகிறது என்று நான் நம்புகிறேன். சமுதாயத்திலே இன்று காணப்படும் பல கிளர்ச்சிகளுக்கும், குறிப்பாக திருச்சபை உள்ளிட்ட அமைப்புகளுக்கு எதிரான போராட்டங்களுக்கும் இதுவே ஒரு முக்கிய காரணமாகும். ஒருமுறை போராட்ட ஊர்வலத்திலே ஒருவர் ஏந்தியிருந்த ஒரு போஸ்டரில் 4 வார்த்தைகள் தான் இருந்தன: சபை வேண்டாம், இயேசு வேண்டும். வெளிப்படையாக சொல்லப்போனால் சபையிலே இருப்பவர்களிலே பலருடைய வாழ்க்கை முறையானது மக்களை சபையை விட்டு விலகி செல்ல செய்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்திலே ஒரு வழக்கறிஞரிடத்திலே அவர் ஏன் ஒரு கிறிஸ்தவராக மாறவில்லை என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் அளித்த பதில் என்ன தெரியுமா? நானும் ஒரு கிறிஸ்தவனாக மாறியிருப்பேன், ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்ட பலரை நான் சந்திக்காமல் இருந்திருந்தால் என்று கூறினார். இது எவ்வளவு துரதிர்ஷ்டவசமானது இல்லையா? இந்த கருப்பொருளின் அடிப்படையிலே நம்ம சொந்த வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது எவ்வளவு முக்கியமானது என்பதை இது காட்டுகிறது. அடுத்ததாக நாம் படித்த காரியங்களை, கீழ்ப்படிந்த காரியங்களை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். வேதாகமத்தை வாசிப்பது, அதை படிப்பது, தியானிப்பது மற்றும் அதை குறித்து மற்றவர்கள் எழுதியதை வாசிப்பது மட்டும் போதாது. அதற்கு கீழ்ப்படிந்தால் மட்டும் போதாது. நாம் கற்றுக்கொண்டதைகளை மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நாம் அனைவரும் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் இது. நீங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் வேதத்தை படிப்பதிலே ஒரு தேக்க நிலையை அடைந்து விடுவீர்கள். மற்றவர்கள் அறியாமையிலே இருக்கும் பொழுது நீங்கள் மட்டும் அனைத்தையும் தெரிந்த ஒரு நடமாடும் வேதாகம் களஞ்சியமாக மனித குலத்திலிருந்து உங்களை தனிமைப்படுத்தி கொள்ள தேவன் அனுமதிக்க மாட்டார். இதன் காரணமாகவே எபிரேயருக்கு எழுதிய ஆக்கியோன் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். பாருங்கள், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்றே தேவன் சொல்லியிருக்கிறார். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றுதான் அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். நாம் அறிஞர்களாகவோ
நடமாடும் கலை களஞ்சியங்களாகவோ அல்லது மனப்பாடம் செய்யும் புத்தகங்களாகவோ இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. தேவனுடைய சத்தியத்தை ஒரு குறிப்பீட்டிலே மட்டும் புதைத்து வைக்கக்கூடாது. கல்வி என்பது பேராசிரியரின் குறிப்பேட்டில் உள்ள தகவல்கள் இருவருடைய சிந்தனைக்கும் எட்டாமல் மாணவனின் குறிப்பேட்டிற்கு மாற்றப்படும் ஒரு செயல்முறை என்று ஒருவர் சொல்லியிருக்கிறார். வேதாம சத்தியங்களும் பல நேரங்களிலே அப்படித்தான் இருக்கின்றன. அவை நடைமுறைப்படுத்தப்படுவதும் இல்லை, பகிரப்படுவதும் இல்லை. நாம் சாட்சிகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் பெற்றதை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். ஊழியர் வர்னன் மை அவர்கள் தனது அனுபவத்தை இவ்வாறு கூறியிருக்கிறார். அவர் இறையியல் கல்லூரியிலே பயின்ற பொழுது அந்த பாடத்தை கற்றுக்கொண்டேன் என்றார். அவரும் அவருடைய நண்பர்கள் ஐவரும் கல்லூரியிலே படிக்கும் நாட்களிலேயே சிறிய சபைகளிலே போதகர்களாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அவர்கள் படிப்பை முடிக்கும் பொழுது மற்ற மாணவர்களை விட ஒரு வருடம் முன்னிலையில் இருப்பதை அவர்களே உணர்ந்தார்களாம். ஏன்? அவர்கள் மற்றவர்களை விட அறிவாளிகளா? இல்லை. அவர்கள் கற்றுக்கொண்டதை உடனுக்குடன் திருச்சபை மக்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால் தேவன் மற்றவர்களுக்கு தருவதை விட அதிகமானவற்றை எங்களுக்குள் ஊற்ற முடிந்தது என்று அவர் கூறியிருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் கர்த்தருடைய வசனங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். இவ்வாறு நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு நேரடியாக கீழ்ப்படுகிறோம். மத்தேயு 28:20 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு கூறியிருக்கிறார். மேலும் இறுதி கட்டளையாக மார்க் 16:15 சொல்லும் பொழுது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றும் கூறியிருக்கிறார். நம்முடைய காலத்தில் வாழும் மக்களுக்கு நாம் மட்டுமே கர்த்தருடைய வசனங்களை விநியோகம் செய்ய முடியும். கர்த்தருடைய வசனங்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே உங்கள் பங்கு என்ன என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். நீங்கள் நேரடியாக செல்ல முடியாத பல இடங்களுக்கு பல்வேறு மொழிகளிலே பல்வேறு ஊடகங்கள் வழியாக கர்த்தருடைய வசனத்தை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாபெரும் பணிக்காக நீங்கள் கருத்தோடு ஜெபிக்க வேண்டியதும், நீங்கள் இந்த பணியிலே ஒரு பங்குதாரராக மாற வேண்டும் என்பதையும் மறந்து போக வேண்டாம். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது பின்பற்ற வேண்டிய 7 அடிப்படை வழிகாட்டுதல்களை ஒரு முறை கூட நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஜெபத்துடன் தொடங்குங்கள், வேதாமத்தை வாசியுங்கள், வேதாமத்தை ஆராய்ந்து படியுங்கள், வேதாமத்தை தியானியுங்கள், வேதாமத்தை பற்றி மற்றவர்கள் எழுதியதை வாசியுங்கள், வேதாமத்திற்கு கீழ்ப்படியுங்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்கள் அன்பின் பரமபிதாவே, நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இன்றைக்கும் எங்கள் ஒவ்வொருவரோடும் அதே வசனங்கள் மூலமாய் நீர் பேசி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். முறையாக எப்படி இந்த வேத வசனங்களை நாங்கள் படிப்பது என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் இந்த குறிப்புகளை எங்களுடைய மனதிலே வைத்து இதை நாங்கள் பின்பற்றி எங்கள் வாழ்க்கைக்கு உடைய வசனங்களை சொந்தமாக்கி கொள்ள நீர் எங்களோடு பேசுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிய உடைய தூய ஆவியானவரை எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கிற வேத வசனங்களை எப்படியாவது எங்களுடைய குடும்பத்தின் மக்களோடு, எங்களுடைய நண்பர்களோடு, எங்களுக்கு அறிமுகமானவர்களோடு, இதை அறிந்து கொள்ள வேண்டியவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற பாரத்தை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். வேத வசனங்களை விநியோகம் செய்கிற எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த வசனங்கள் அநேகருடைய வாழ்க்கையை தொடரட்டும், அநேகரை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வழி நடத்தட்டும். தொடர்ந்து இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகள் மூலமாகவும் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட சத்தியத்தை குறிப்பிடுத்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். இதை சொன்னதும் செய்ததும் யார்? உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். இதை சொன்னதும் செய்ததும் யார்? ஆப்ஷன் ஏ இஸ்ரவேலர்,
ஆப்ஷன் பி தாவீது, ஆப்ஷன் சி பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள். இன்றைய நாளிலும் வேதமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வும் எப்படி தொடர்புடையதாக இருக்கிறது என்று பார்த்தோம். வீட்டு நிலைகளில் எழுதுவது மட்டுமல்ல, இருதயத்திலும் எழுதியிருக்க வேண்டும். நாம் வேதம் வாசிக்கும் போது ஆவியானவர் எம்மாவ சகோதரர்கள் போல நம் ஆவிக்குரிய கண்களை திறந்து நம் இருதயத்தை கொழுந்துவிட்டு எரிய செய்யும்படி நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு இருக்க வேண்டும். ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் காரியங்களுக்கு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற ஆயத்தமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 122:7.